கல்யாணத்தாங்க கிளம்பிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு காகிதம் அதுக்குன்னா பூப்பந்து பண்ண அதை கட்டி ஒட்டி வெட்டி ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி ஆகலான்னு போனா ஒருத்தங்க நான் கூட இல்ல விஜய் கிட்ட எனக்கு கனடால நீங்க நகையை வாங்கி கொடுத்தது இல்லன்னதும் நான் கொடுக்குற வேற பண்ணிட்டீங்கன்னா வாங்கி தரேன். நாங்க அதாவது ட்ரெடிஷனலா கல்யாணத்துக்கு மாடர்னா கிளம்பி போகணும். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. உள்ள சிம்பிளான சில்க் சாரியை சிங்கிள் ஃபிளீட்ல விட்டு சில்வர்ல உள்ள ஃபேஷன் ஜுவல்லரியை கையை காது கழுத்துன்னு மாட்டிட்டு போய் நின்னா என்னமா சீர்த்தட்டு எடுக்க சீக்கிரம் வரேன்னு சிரிச்சிட்டு போஸ்ட் கொடுக்க தான் வந்திருக்க போல இருக்குன்னு சிம்பிளா சொன்னாங்க. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. ஒரு தடவை கல்யாணம் பண்ண நம்மளே சங்கடப்படும் போது வருஷம் கல்யாணம் பண்ற சாமி மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சேங்க. ஆமாங்க, சாமிக்கு தான் கன்னிகாதானம் பண்ணி மாலை மாத்தி மாங்கல்யம் போட்டு பல்லக்குல போய் பாட்டு பாடி பூப்பந்து விளையாட்டு ஊஞ்சல் ஆடி உற்சவம் முடிச்சதுக்கு அப்புறம் பக்ஷணத்தை பிரிச்சு பாக்கெட்ல போட்டு பக்தர்கள் கொடுக்கணும். நாங்க பிஸ்கோத் மேட்டர்னு நினைச்சா பாகுபலி மாதிரி பலத்தெல்லாம் காமிக்க வேண்டியதா போச்சு. தங்கத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் விஜய் கிட்ட சொன்னதும் சாரிக்கு சில்வர் ஜுவல்லரி நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கலாச்சாரத்துல போய் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம், ரேட்டாவது கம்மியா இருக்கும். நாங்க எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங்ல கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் பத்தி தாங்க கலாச்சாரம் சில்வர் ரீட்டைலர் பத்தி தெரிய வந்துச்சு. சின்னவனுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம்னு போனபோது எனக்கும் செட் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். மாடர்ன் ட்ரெஸ் மனசுல வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா உங்க டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஜூன் 9th இருந்து 22 வரைக்கும் பிரிம்லி சிட்டி சென்டர்லயே அவைலபிளா இருப்பாங்க.